தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மூவொரு கடவுளின் திருப்பெயராலே அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டுமாய் இந்த பரிசுத்த நாள் ஓய்வு நாளின் இறை வழிபாட்டிற்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, தாயும் தந்தையுமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தொலைத்தொடர்பின் வழியாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காய் நடு செலுத்துகின்றோம். வழிபாட்டிலே எங்களோடு இணைந்திருப்பீராக. பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுமை செய்வீராக. பரிசுத்தாவின் துணை கொண்டு ஒவ்வொருவரையும் நீர்தாமே இந்த வழிபாட்டு நெடுங்கிலும் உமது ஆளுமையை நீர் கொடுக்கும்படியாக அன்போடு செபிக்கிறோம். அது பரிசுத்த பிரசன்னத்தை ஆளுமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யும். அன்பு நிறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் ஒன்றை பாடுவோமா? கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் புத்தேச்சு பாடல் பகுதியில் 370வது பாடல். வழக்கம் போல் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து இணைந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். 370வது பாடல் புத்தேச்சு பாடல் பகுதியில் கீர்த்தனை பாடல் புத்தகத்தில். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன், பேச்சில் அல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன், இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டேன். ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டேன். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன், பேச்சில் அல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன், இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். பரவச மொழி வரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரவச மொழி வரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரமனின் திரு உள்ளம் அமர்ந்தறிந்தேன், பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டேன். பரமனின் திரு உள்ளம் அமர்ந்தறிந்தேன், பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டேன். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன், பேச்சில் அல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன், இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். வாய் சொல்லால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோ நல் அன்பராம். வாய் சொல்லால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோ நல் அன்பராம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன், பேச்சில் அல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன், இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருந்து முடிந்தால் கண்களை மூடி ஆண்டவரின் ஆளுமையை நாம் உணர்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
மூவொரு கடவுளை நாம் தொழுது கொள்வோம். நீங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமது வளமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் மனங்களில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வர்களாயிருப்போம். உண்மை நமக்குள் இராது. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு அது வாய்ப்பாக வழியாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே நம்முடைய பாவ குற்றங்களை உணரும்படியாக ஒரு சில வினாடிகள் அமைதியாயிருந்து நாம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். கடந்த காலங்களிலே கடவுளுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, சமுதாயத்துக்கு விரோதமாக, குடும்பத்தாருக்கு விரோதமாக செய்திருக்கின்ற பிழைகளுக்காக மனம் வருந்துவோம். முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து மனம் திறந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நமது வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அறுதி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்திருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிபத்தை நம்ம கட்டிட்டளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுக்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மூவர் கடவுளின் திருப்பெயராலே அன்போடு உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளின் இறை செய்தியை நாம் புரிந்து கொள்ள எத்தனிக்கும் பொழுது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் அட்டவணைப்படி இணைந்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை செய்தியின் தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபடுதல். உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை வழிபடுதல். வழிபாடு என்று நாம் புரிந்து கொள்ள எத்தனிக்கும் பொழுது ஆராதனை செய்தல், தொழுது கொள்ளுதல், பணிதல், பலியிடுதல் என்று சொல்லி பல வார்த்தைகள் தமிழிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். வழிபாடு என்பது அனைத்து சமயங்களிலும், ஏறத்தாழ அனைத்து சமயங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு சமய ஒழுக்கம் வழிபடுதல். எல்லா சமயத்திலும் இந்த வழிபாடு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பல சமயங்களிலே புரிந்து கொள்ள எத்தனிக்கும் பொழுது தனி மனித வழிபாடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தனி மனித வழிபாடு அது புரிந்து கொள்ளப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் சமயத்திலே கூட்டு வழிபாடு முக்கியத்துவம் படுகிறது. அடிப்படை என்பது கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமிலும் கூட்டு வழிபாடு என்பதே மிக முக்கியமான ஒன்றாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இணைந்து வழிபடுதல், சேர்ந்து வழிபடுதல், இதுதான் இஸ்லாம் சமயத்திலும் கிறிஸ்தவ சமயத்திலும் அடிப்படையாக புரிந்து கொள்ளப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். முதல் குறிப்பாக ஆண்டவரை சந்திக்கின்ற இடமே வழிபடும் ஸ்தலம், வழிபாடு என்கின்ற இடம். வரலாற்றிலே நாம் வழிபாட்டை குறித்து நாம் புரிந்து கொள்ள எத்தனிக்கும் பொழுது யாவே என்ற எபிரேய கடவுளை எங்கெல்லாம் மனிதர்கள், கடவுளின் அடியவர்கள் சந்தித்தார்களோ, அவரின் வல்லமையை உணர்ந்து கொண்டார்களோ, செயல்பாட்டை புரிந்து கொண்டார்களோ, அந்த இடங்கள் எல்லாம் வழிபாட்டு தலங்களாகிறது. இதுதான் இஸ்ரேல் வரலாறு. யாவே என்ற அந்த எபிரேய கடவுளுக்கான தமிழ் அர்த்தம் என்னவென்றால், தம் மக்கள் நடுவில் ஆற்றலுடன் செயல்படுகின்றவர். அவர்தான் சேனைகளின் கர்த்தர், ஓங்கிய புயம் கொண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர்,
கெர்ச்சிக்கிற சிங்கம் என்று சொல்லி ஆண்டவரின் செயல்பாடுகளாக செயல்படுகின்ற தன்மைகளாக புரிந்து கொள்ளப்பட்டது. பெத்தேல், பெயர்சபா, பெனியேல், கில்கால், தான் போன்ற இடங்கள் எல்லாமே வழிபாட்டு தலங்களாகவே இருந்தது. அங்கே ஆண்டவர் தன்னுடைய மக்களை சந்திக்கிறார், செயல்படுகின்றார், அந்த பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகின்றார். எனவே வழிபாடுகின்ற இடமாக, வழிபடுகின்ற ஸ்தலங்களாக அப்படிப்பட்ட தலங்கள் இருந்ததாக வரலாற்றிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே தான் சமாரிய பெண்ணோடு உரையாடும் பொழுது சமாரிய பெண் சொல்கிறாங்க, எங்கள் மூதாதையர்கள் இந்த மலைகளெல்லாம் வழிபட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எருசலேமில் மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று சொல்கிறீங்களே அப்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். என்னுடைய மூதாதையர்கள் முற்பதாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இந்த இடத்துலெல்லாம் வழிபட்டார்கள், இங்கே எல்லாம் கடவுளை கண்டார்கள், கடவுளை புரிந்து கொண்டார்கள், கடவுளை அறிந்து கொண்டார்கள், கடவுளின் பராக்கிர தன்மையை, கடவுளின் செயல்பாட்டை, வல்லமையை அவர்கள் அனுபவித்தார்கள். இது வழிபாட்டு தலமாக அவளுக்கு புரிந்து கொள்ளப்பட்டதே என்பதாக அந்த மகள் கேள்வி எழுப்புகின்றார். கடவுளை மனிதன் சந்திக்கின்ற இடம் வழிபடுகின்ற இடம் என்று நாம் புரிந்து கொள்வோம் என்றால், கடவுளை முழுமையாக உள்ளத்திலே சந்திக்கும்படியாக ஒரு மனிதன் எத்தனிக்க வேண்டும். வழிபாட்டு தலத்திற்குள்ளாக ஒரு மனிதன் நுழையும் பொழுது, கடவுளால் படைக்கப்பட்ட, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த வழிபாட்டு தலத்திற்குள்ளாக, அந்த இடத்திற்குள்ளாக உள் நுழையும் பொழுது அங்கே கடவுளின் சந்திப்பு நிகழ வேண்டும். கடவுள் அவரை முழுமையாக ஆளுமை செய்ய வேண்டும். கடவுள் முழுமையாக அவளை தன்னுடைய அந்த ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். வழிபாடு துவங்கின முதல் நிறைவு வரைக்கும் கடவுளின் ஆளுமையை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளின் ஆளுமையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மனதிலே முழுமையாய் கடவுளை அவன் உணர்ந்து சந்திக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிறோம். பவுல் தான் சொல்கிறார். அவ்வாறு உள்ளத்திலே நாம் கடவுளை சந்திக்க எத்தனிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களே ஆலயமாக மாறுகிறது. நம்முடைய உள்ளங்கள் கடவுளை தொழுது கொள்கின்ற, கடவுள் வழிபடுகின்ற நம் உள்ளங்கள் ஆலயமாக மாறுகிறது. நம் உள்ளத்திலே கடவுளை நாம் சந்திக்கின்றோம் என்பதாக பவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த சந்திப்பின் அடிப்படையிலே தொழுது கொள்ளுதல் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. கடவுளை சந்திக்கின்ற இடம். அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். அந்த அடுத்த குறிப்பாக நான் புரிந்து கொள்ள எத்தனிக்கும் பொழுது, கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜபத்தோடும் தொழுது கொள்ளுகின்ற ஒரு இடம் கடவுளின் வழிபடுகின்ற இடம். இது குறித்து நாம் யோசிக்கும் பொழுது, யோவான் 4ஆம் அதிகாரத்திலே கடவுள் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற ஒரு வார்த்தை, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரின் உள்ளத்தின் இயல்புக்கேற்ப வழிபட வேண்டும். தம்மை வழிபடுவோர் எத்தகையோராய் இருக்கவே ஆண்டவரும் விரும்புகின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபட வருகின்ற அனைவருமே உண்மையோடும் அந்த உண்மை இயல்புக்கேற்ற உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்பதாக அவர் சொல்கின்றார். இங்கே பெரும்பாலான நேரங்களிலே கடவுளை வழிபடுகின்ற இடங்களானது இன்றைக்கு பல்வேறு குழப்பங்களை உண்டாக்குகின்ற இடங்களாக மாறிப்போய் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நான் அநேக காரியங்களை குறித்து சிந்திக்க எத்தனைக்கும் பொழுது எனக்கு வெளிப்படையாக வந்த காரியங்கள் இதுதான். என்ன என்று சொன்னால், கடவுளை வழிபடும்படியாக நான் புரிந்து கொள்ள எத்தனித்து கடவுளை வழிபடும்படியாக வழிபாட்டு தலத்துக்குள்ளாக நான் உள் நுழையும் பொழுது அந்த வழிபாட்டு தலமானது என் உள்ளத்திலே முழுமையான கடவுளின் ஆளுமையை உணர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறதா? குறிப்பாக ஏசாயா நூலை எடுத்து வாசிக்க வாசிக்க வேண்டிய ஏசாயா நூலை எடுத்து வாசனம் ஏசாயா 6 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தூதர்களால் போற்றப்படுகின்ற ஒருவரை ஆண்டவரின் ஆலயத்திற்குள்ளாக ஏசாயா தரிசிக்கின்றார். அசுத்தமான உதடுகள் கொண்ட மனிதன் நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். உள்ளத்தில் வழிபடுகின்ற அந்த முதல் குறிப்பின் தொடர்ச்சியாக கடவுள் பரிசுத்தராக நாம் இங்கே புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான நேரங்களிலே பரிசுத்தரை தொழுது கொள்ளும்படியாக வருகின்ற நான் அந்த பரிசுத்தரை பரிசுத்தமாக பார்க்க முற்படுவது இல்லை. தான் தோற்றுத்தனமாக என் மனது போகின்ற போக்கிலே நான் வழிபடும்படியாகவே, கடவுளை புரிந்து கொள்ளும்படியாகவே, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கும்படியாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லணும் அப்படின்னு யோசித்தோம்னா, கடவுளை வழிபடும்படியாக குறிப்பிட்ட நேரம் எல்லோரும் சேர்ந்து வழிபடுகின்ற ஒரு நேரத்தை குறித்தோம் என்றால்,
ஆனால் அந்த வழிபாட்டிற்கு நான் சற்றே காலதாமதமாகவே வருகிறேன். நான் சென்று கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற காலம் சென்று போய் கடவுள் எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு வருகிறேனோ இல்லையோ, நான் வரும்பொழுது கடவுளை உதாசீனப்படுத்துகின்ற இந்த பரிசுத்தரை கண்ணியமாக நான் தொழுது கொள்கின்ற சிந்தனையோடு அல்ல, சற்றே காலதாமதமாக என்ன ஆக போகிறது? கடவுள் என்னை கேள்வியாக கேட்க போகிறார், கடவுள் என்னை திட்டவா போகிறார், நான் மன்னிச்சிட போகிறார். கடவுளுக்குரிய கனத்தை, அந்த பரிசுத்திற்குரிய கனத்தை கொடுக்க நான் முற்படுவது இல்லை. சற்று கண்ணிய குறைவாகவே நான் கடவுளை பார்க்கிறேன். நேரம் கழித்து வருவது, அதே போல் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பல்வேறு சிந்தனைகளில் நான் மூழ்கி போயிருப்பது, ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜபத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை சொல்லியிருக்கும் பொழுது, ஆராதனை துவங்கி ஆராதனை முடிகின்ற வரைக்கும் என்னுடைய உள்ளமானது பல்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு சுற்றிட்டு வரது. பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு எண்ணங்கள், இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, என்னமாக இருக்கும், அநேக பேச்சுக்கள். நிறைய நேரத்தில் ஆலயத்தில் பார்க்கின்ற ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அருகில் அமர்ந்திருக்கின்றவரோடு பேசி கொண்டிருத்தல், கடவுளை அலட்சியப்படுத்தல், பரிசுத்தரை அலட்சியப்படுத்துதல். ஆராதனைக்கு வந்திருக்கின்ற நானும் கெட்டு என்னோடு கூட அடுத்தவரின் கெடுத்து உள்ளே வந்து நான் ஆராதிப்பதற்கு நிச்சயமாக ஆண்டவரின் ஆலயம் அசுத்தமான இடம் அல்ல, அது பரிசுத்தமான இடம். பரிசுத்தரை வணங்கும்படியாக வருகின்ற இடத்திலே என் மனம் முழுவதும் கடவுளின் ஆளுமை மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். கருத்தோடும் ஜபத்தோடும் உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்திலே நான் வழிபடும்படியாக அழைக்கப்படுகின்றேன். அதே போல இன்னொரு கருத்தையும் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். கடவுளின் ஆலயத்திலே நான் பணி செய்யும்படியாக அழைக்கப்படும் பொழுது, கடவுளின் ஆலயத்திற்கு நான் முழுமையான இந்த ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்படும் பொழுது, பல நேரங்களிலே நான் அங்கே இருக்கின்ற மனிதர்களோடு கோபித்து கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியே செல்கிறேன். அங்கே இருக்கின்ற ஊழியக்காரர் சரியில்லை, அங்கே இருக்கின்ற போதகர் சரியில்லை, ஒருவேளை என்னுடைய நண்பர் இருக்கின்ற உறவினர்கள் யாரோ சம்திங், அவருடைய பக்கத்து அண்டையாளர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு மனிதர்களை நான் பகைத்து கொண்டு அல்லது கோபித்து கொண்டு ஆலயத்தை விட்டு நான் வெளியே செல்கிறேன். அங்கே இருப்பது ஆண்டவர் என்பதை நான் மறந்து போய், ஆண்டவரின் ஆளுமை என்பதை மறந்து போய் ஆலயத்தை நான் கோபித்து கொண்டு வெளியே செல்கிறேன். பல நேரங்களிலே நான் கோபித்து கொண்டு செல்கின்ற அந்த சூழல் பலருக்கு புரிவதே இல்லை. ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக மறந்து போகக்கூடாது. நான் ஆலயத்திற்கு செல்வது யாருக்கு லாபம்? நான் ஆலயத்துக்கு செல்வதனால் ஆண்டவருக்கு லாபமா? ஒருவேளை ஆலயத்துக்கு நான் செல்லாமல் விட்டால் ஆண்டவருக்கு நஷ்டமா? ஆலயத்து செல்வது எதற்காக? கடந்த நாட்களிலே கடவுள் என்னை பாதுகாத்தார் என்பதை புரிந்து கொண்டு நன்றி செலுத்தும்படியாக, வரும் நாட்களிலே கடவுள் என்னை பாதுகாக்கும்படியாக, நற்காரியங்கள் செயல்படுத்த கடவுளை என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக ஆலயம் செல்கின்றேன். ஆனால் தனிப்பட்ட வெறுப்புகளை நான் அங்கே முன்னிறுத்தி நான் ஆலயத்திற்கு செல்வதற்கு தடை போடுகின்றேன். பல்வேறு காரணம் சொல்லுகின்றேன். அநேக ஏளன பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக தவறான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். வழிபாட்டு நேரத்தில் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்தரை வணங்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவன் நம்மை பார்க்கிறார் என்கின்ற எண்ணமானது என்றைக்கும் நமக்கு மறந்து போகக்கூடாது. என்றைக்கும் கடவுள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். கடவுளின் ஆலயத்திலே பரிசுத்தரை வணங்கும்படியாக வந்திருக்கும் பொழுது கடவுள் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. அதனுடைய தன்மைகள், அதனுடைய பின் விளைவுகள் என்னமாக இருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து கொள்ள வேண்டும். கடவுளின் பணி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அது கடவுளால் கொடுக்கப்பட்ட பணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு பிடிக்கலப்பா, நான் விட்டு வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிக்கல, ஆலயத்தோடு நான் வெளியே போயிட்டேன், இந்த பணியை விட்டு நான் வெளியே போயிட்டேன் என்பதெல்லாம் கிடையாது. அது கடவுளால் கொடுக்கப்படுகின்ற பணி. அதை உதாசீனப்படுத்தினால் அந்த நன்மை தீமை என்னையே சாரும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜபத்தோடும் பரிசுத்தரை வணங்கும்படியாகவே அழைக்கப்படுகின்றோம். அங்கே உள்ளுரைபவர் பரிசுத்தர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கடவுளை காணும்படியாக, கடவுளை வழிபடும்படியாக, கடவுளத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும்படியாகவே வழிபாட்டிலே பங்கேற்கின்றோம். இனிவரும் காலங்களிலாவது எல்லாவற்றையும் அந்த இடத்திற்கு வெளியேயே நாம் நிறுத்திவிட்டு, பிரிவினைகள், முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் ஆலயத்திற்கு முன்பாக வரும்பொழுது, ஆண்டவன் சன்னிதானத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவர் சொல்கிறபடி பலிபீடத்திலே காணிக்கை வைத்து ஒப்புரவாகி, மன சமாதானமாகி,
முழுமையான உறவில் இணைந்து ஒன்றாக சேர்ந்து வழிபடும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் சொல்கிற வசனம் நல்லா தெரியுதில்லை, 2 பேராவது 3 பேராவது ஒன்றாய் இணைந்திருக்கும் பொழுது மத்தியில் நான் இருக்கிறேன். ஒன்றாய் இணைந்திருந்து முழுமனதோடு வழிபடும்படியாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். அனைத்து காரியத்தையும் தெளிவாய் சிந்தித்து புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கதை. ஒரு முறை போப்பாண்டவர் அமெரிக்காவுக்கு பயணம் சென்றாராம். இத்தாலியிலேருந்து அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போய் இறங்கின பிறகு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கார் அவருக்கு அழைத்து வரும்படியாக அனுப்பப்படுகிறது. அந்த காரில் ஏறி பயணம் செய்ய அவர் முற்படுகின்றார். அவ்வாறு நல்ல கார் அமைச்சிருக்காங்களே, ஏறி பயணம் செய்யும்போது கொஞ்ச தூரம் போன பிறகு டிரைவரை கூப்பிட்றார். டிரைவரை கூப்பிட்டு, இந்த காரை நான் ஓட்டி பார்க்கட்டுமா, ரொம்ப நல்லா இருக்குது அந்த காரு அப்படின்றார். அப்படியா, சரி ஓட்டுங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு டிரைவர் போய் பின்னால் சீட்டில் உட்காந்துக்கிறார். போப்பாண்டவர் ஓட்டுறார். கார் ரொம்ப நல்லா இருக்கவே கொஞ்சம் வேகமாக ஓட்டுறார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அப்படி வேகமாக ஓட்டும்போது ஒரு காவல்துறை அதிகாரி தடுத்து நிறுத்திட்டு, என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, கண்ணாடி இறக்குங்க அப்படின்னு சொல்லி கண்ணாடி கொண்டு போப்பாண்டவர் உட்காந்துக்கிறார். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறார். மேலதிகாரி ஃபோன் பண்ணி, என்ன ஆச்சு? ஐயா என்னன்னு தெரியல, காரில் யாரோ ஒருத்தர் உட்காந்துங்கிறாரு, அவருக்கு டிரைவராக போப்பாண்டவர் உட்காந்துங்கிறாரு. அப்போ பின்னால் உட்காந்தவர் யாருன்னு தெரியல, அவ்வளோ பேர் ஆள் பயணம் செய்கிறாங்க. ஐயோ முதல்ல அந்த காரை விட்டுருங்க, அவர் போட்டோம், அவர் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்களாம். கடவுளுடைய ஊழியக்காரரை வைத்து பின்னால் இருப்பவரை மிகப்பெரிய ஆளராக புரிந்து கொள்கிறார்கள். கடவுள் மனிதர்களோடு சமமாய் புரிந்து கொள்ளப்படுகின்றவர் அல்ல. கடவுள் கடந்து நிற்பவர், உள் உரைப்பவர், மிகப்பெரியவர், பரிசுத்தர். உண்மையோடும் கருத்தோடும் ஜபத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக, அனைத்தையும் மறந்து உறவோடு தொழுது கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள், திருமண நாள். இருபது 6 இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்றவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். திருமதி சரோஜா ரெஜு ஜோசப், திரு எம் சீனு, திருமதி பிரின்சி இமானுவேல், பேபி ஜே ஜாய் டேரியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே ஜெய்சன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெசினா. 21/6 மிஸ்ஸஸ் கெசியா மேரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் சீனு. மிஸ்டர் பி ஜபகுமார். 22ஆம் தேதி 22/6 லீனா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் நியூட்டன். மிஸ்டர் இ பிரைஸ்லின் நிர்மலா, மிஸ் பெல்சி வினிதா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் விஜிலா. மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் அற்புதமணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ்கே சித்தார். 23/6 மிஸ்டர் TDJ பிரேம்குமார். 24/6 மிஸ் ஜெஃப்ரிலா நான்சி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜோசப் ஜெயக்குமார். 25/6 26/6 பேபி ஜே அபிஷா ஜபரூத், டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மேரி. மிஸ் ஈடித் ஹேனா, டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ராதா அண்ட் மிஸ்டர் அருண்குமார். மிஸ்ஸஸ் மெலிட்டா செல்வமணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் விமல்ராஜ். மிஸ்டர் காட்வின் ஜேக்கப் அண்ட் மிஸ்டர் கிளாட்வின் ஜோசப், son of Mrs. ஞானம் and Mr. T. Johnson. Mr. D. Sam சக்திராம். திருமண நாட்கள் 22/6 மிஸ்ஸஸ் அமுதாம் அண்ட் மிஸ்டர் ஜபகுமார். 24/6 மிஸ்ஸஸ் ரோசி அண்ட் மிஸ்டர் PJ ஜான்சன். மிஸ்ஸஸ் ஹேமாம் அண்ட் மிஸ்டர் T. சத்யராஜ். 25/6 மிஸ்ஸஸ் ஜெனிஸ் அண்ட் மிஸ்டர் V. ராஜ்குமார்.
பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற இறை அன்பர்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக குடும்பமாக தனிஜபமாக நாம் ஜெபிப்போம். ஆராதனைக்கு நிறைவாக கண்களை மூடி ஆண்டவருக்கு பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியானது நாளுக்காக இந்த வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு இணைந்திருக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கூடி தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலை மத்தியில் இவ்வாறு நாங்கள் தொடர்பின் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவர் அறிந்து கொள்ள, வாசித்து தியானிக்க கொடுத்து வருகின்ற வாய்ப்புகளை என்று செலுத்துகின்றோம். இந்த நிலை சீக்கிரமாய் மாற கூடி தொழுதுகின்ற வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தருவீராகும். பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஆளுமை செய்வீராகும். அது ஆளுமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உதவி செய்யும்படியாக அன்போடு ஜெபிக்கிறோம். பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வதியும். தொற்றிலிருந்து மிக வேகமாக விடுதலை தரும்படியாக அன்போடு ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தொற்றிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இவருடைய திருச்சபை சார்ந்த சிறியோர் முதல் பெரியோருக்காக நான் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகும். பாதுகாப்பாய் நடந்து கொள்ள, பாதுகாப்பாய் வெளியே சென்று வர, முடிந்த வரைக்கும் வெளியே செல்வதை தவிர்க்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அநேக பிறந்த நாளை திருமண நாள் கண்டு ஆண்டவருக்கு நடு செலுத்த நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தார். இந்த நாளிலே இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிறேன், வழிபாட்டை புரிந்து கொண்டிருக்கின்ற, வழிபாட்டிலே முழுமையாய் ஆண்டவரையும் பங்கு பெற்றிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர் இந்த குடும்பத்தை, பிள்ளைகளை, நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தாமே வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக அன்பு ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆண்டவர் திருக்கடத்திலே தாழ்த்தர பயக்கிறோம். அன்பின் நிறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவை விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் உறவு, ஐக்கியம், சந்தோஷம், சமாதானப்படி நடத்தல் நம் அனைவரோடும் அர்ப்பணிப்பின் வாழ்வோடும் நடுமீங்காமல் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமாடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன், ஆமேன். கடவுளுக்காய் ஆதாயமாவோம், கடவுளுக்காய் உலகத்தை ஆதாயப்படுத்துவோம். நன்றி.